ஹாய் நண்பா, இன்னைக்கு நம்ம லேர்ன் பட் டோன்ட் ஸ்டடியில் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜிஸ்னால் என்னது அண்ட் அதோட டைப்ஸ் என்னதெல்லாம் இருக்குங்கிறது தான் பார்க்க போகிறோம். ப்ளஸ் பெர்த் ஃபர்ஸ்ட் சர்ச்னால் என்னது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அண்ட் அதோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி எவாலுவேட் பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம இப்போ அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜியோட டெஃபினிஷனை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தடில் வந்து ஆப்ரேட் ஆகிற ஒரு சர்ச் அல்காரிதம். அதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்னா என்னதுன்னா, நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸில் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக திருப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட். சிம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலியில் யாராச்சும் ஃபோனில் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுருந்தாங்கன்னா, நம்மளுக்கு தெரிஞ்ச பாஸ்வேர்ட்ஸை நம்ம திருப்பி ட்ரை பண்ணி ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவோம்லா, அப்படி டைப் பண்ணும்போது ஏதாச்சும் வந்து நம்மளுக்கு அன்லாக் ஆகுதா அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறது தான் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்காக ஹேக்கிங்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிற அல்காரிதம்க்கு வந்து என்னன்னா, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து எதுவுமே இருக்காது. அதாவது ஒரு நோடு வந்து இன்னொரு நோடோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு சிம்பிளான இது மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, தவிர இதுக்கும் நடுவில் எவ்வளோ வெயிட்டேஜஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து எதுவும் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனாலேயே இதை வந்து பிளைண்ட் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்டு வந்து இது வந்து ஒன்லி சக்சஸஸ் மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். அதாவது ஒன்லி பாசிபிள் வேஸ், ஒரு கோலை அடையிறதுக்கான பாசிபிள் வேஸை மட்டும்தான் கொடுக்குமே தவிர ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனை வந்து கொடுக்காது. நெக்ஸ்ட் வந்து இதில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், அதுக்கப்புறம் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், அதுக்கப்புறம் டெப்த் லிமிட்டட் சர்ச், அதுக்கப்புறம் ஐட்ரேட்டிவ் டிபெண்டிங் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச், அதுக்கப்புறம் பைடைரக்ஷனல் சர்ச், யூனிஃபார்ம் காஸ்ட் சர்ச். இப்போ இதில் வந்து நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை மட்டும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். அதோட டெஃபினேஷன்ஸ், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எவாலுவேட் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து என்னன்னா, இப்போ மேலே இருக்க எல்லா டைப்ஸுக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம்னா, சில ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கம்ப்ளீட்னஸ், அதாவது ஒரு அல்காரிதம் வந்து சொல்யூஷன் கொடுக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது தான் கம்ப்ளீட்னஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆப்டிமாலிட்டி. இப்போ நம்ம சொன்னோம்ல, நிறைய பாசிபிள் வேஸில் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதுலேருந்து ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்க்குறது தான் ஆப்டிமாலிட்டி. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ட்ராவலிங் சேல்ஸ்மேன் பார்க்கும்போது நிறைய சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதில் வந்து நம்ம ஷார்ட்டஸ்ட் பார்த்து தான் எடுப்போம். ஸோ நம்மளால் ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் வந்து எடுக்க முடியுது. அதுதான் ஆப்டிமாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஒரு ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுக்கு இந்த அல்காரிதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே மாதிரி தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஒரு அல்காரிதம் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வந்து கன்சப்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்குறது தான் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இப்போ வந்து நம்ம வந்து பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்ங்கிறது வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும்னா, கியூ டேட்டா ஸ்ட்ரக்சரில் தான் நடக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஒரு கியூவில் நம்ம நிற்கிறோன்னா, முதல்ல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸிங் நடக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பின்னாடி நிற்கிறவங்களுக்கு வந்து ப்ராசஸிங் நடக்கும். இதே பேஸ் பண்ணி தான் நம்ம பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சையும் சால்வ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ இந்த கியூ யூஸ் பண்ணுறது மூலியமாக நம்ம என்ன பண்ணலான்னா, எந்த நோட்ஸ் எல்லாம் நம்ம விசிட் பண்ணியிருக்கோம், எந்த நோட்ஸ்லாம் நம்ம விசிட் பண்ணலை, எந்த நோட்டில் நம்ம கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறத வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து கியூன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதில் வந்து 2 ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்கியூ, நெக்ஸ்ட் வந்து டிகியூ. என்கியூனா இந்த கியூக்குள்ளே எதையாச்சும் நம்ம தூக்கி போட்டோம், அப்படி இல்லாட்டி ஆட் பண்ணோங்கிற மீனிங் தான் என்கியூன்னு சொல்லுவோம். அதே மாதிரி கியூலேருந்து எதையாச்சும் நம்ம வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிகியூன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சை வந்து எதுக்காக மேஜராக யூஸ் பண்ணுவாங்கன்னா, கிராஃப் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறதுக்காகவும் சில அனலைசிஸ்க்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த கிராஃப் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, ஒரு கியூ ஸ்டேட்டஸும் அதே மாதிரி ஒரு அவுட்புட் சீக்வன்ஸும் வந்து தேவைப்படுது.
அதாவது இந்த கியூ ஸ்டேட்டஸ் வந்து எதுக்காக யூஸ் பண்றோம்னா, எந்த நோடு வந்து டாப் ஆஃப் த கியூல இருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன நோடு இருக்கு அப்படிங்கிறத ட்ரேஸ் அவுட் பண்றதுக்காக தான் இந்த கியூ ஸ்டேட்டஸ் யூஸ் பண்றோம். இது மூலியமா தான் நம்ம டாப்ல இருக்க நோட மட்டும் ப்ராசஸ் பண்ணி ரிசல்ட்ஸை வந்து கொண்டு வந்துகிட்டே இருப்போம். அதே மாதிரி இந்த அவுட்புட் சீக்வன்ஸ் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து எந்த சீக்வன்ஸ்ல வந்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத வந்து ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். இந்த அவுட்புட் சீக்வன்ஸை தான் நம்ம ஃபைனல் அவுட்புட்டாகவும் எடுப்போம். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, இப்போ வந்து இந்த மாதிரி தான் வெறுமனையா சம்மு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கணும், அதாவது ஸ்டார்டிங் நோடு எது, கோல் நோடு எதுங்கிற மாதிரி ஒண்ணுமே கொடுக்காதப்போ நம்மளா எடுத்துக்கணும். ஏதாச்சும் ஒரு நோடை வந்து கரண்ட் ஒர்க்கிங் நோட எடுத்துட்டு அப்படி நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான். ஃபர்ஸ்ட் ஏ வந்து நான் கரண்ட் ஒர்க்கிங் நோட வந்து எடுக்கேன். ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு நோடை வந்து நம்ம ஒர்க்கிங் நோடா எடுத்துட்டோம்னா அதை வந்து விசிட்டட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடணும். அதே மாதிரி எந்த நோட்ஸ்லாம் கியூ ஸ்டேட்டஸ்குள்ள என்டர் ஆயிட்டோ அதையும் வந்து நம்ம விசிட்டர் நோட்ஸாக வந்து மார்க் பண்ணணும். ஸோ இதை வந்து நான் கியூ ஸ்டேட்டஸ்குள்ளேயும் அவுட்புட் சீக்வன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி அதை வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ கியூ ஸ்டேட்டஸ்ல டாப் ஆஃப் த கியூ என்னது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஏ தான் இருக்கு. இப்போ ஸோ அந்த ஏவோட அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் எதுலான்னு பார்த்து அதை வந்து கியூ ஸ்டேட்டஸ்குள்ளே என்ட்ரு பண்ணோம். அதே மாதிரி அவுட்புட் சீக்வன்ஸ்லையும் என்ட்ரு பண்ணோம். ஒன்ஸ் ஏதாச்சும் நம்ம கியூ ஸ்டேட்டஸ்குள்ளே என்ட்ரு பண்ண போறோம்னா அந்த டாப்ல இருக்கிறத நோடை வந்து நம்ம டிக்யூ பண்ணிட்டு தான் என்ட்ரு பண்ணணும். ஸோ இங்கே இப்போ நம்ம பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட் ஒர்க்கிங் நோடோட அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பியும் எஸ்ஸும் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம கியூ ஸ்டேட்டஸ்குள்ளேயும் அவுட்புட் சீக்வன்ஸ்லையும் என்ட்ரு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம டிக்யூ பண்ணிடணும். ஏ வந்து டிக்யூ பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பியும் எஸ்ஸையும் நான் அவுட்புட் சீக்வன்ஸில் என்ட்ரு பண்ணிட்டேன். அதே மாதிரி கியூ ஸ்டேட்டஸ்லையும் என்ட்ரு பண்ணியாச்சு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், கியூ ஸ்டேட்டஸில் வந்து ஏதாச்சும் என்ட்ரு பண்ணோன்னா அதை வந்து விசிட்டடுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிடணும். ஸோ பியையும் எஸ்ஸையும் விசிட்டட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 3. இப்போ ஸ்டெப் 3ல வந்து பார்க்கும்போது கியூ ஸ்டேட்டஸ்ல நம்மளுக்கு டாப் ஆஃப் த கியூ என்னது இருக்கு, பி தான் இருக்கு. ஸோ பிக்கு வந்து அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் என்னதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இங்க வந்து பிக்கு வந்து எந்த பிரான்ச்சுமே போகல. ஸோ அதை வந்து சிம்பிளா கியூல இருந்து டிக்யூ மட்டும் பண்ணி விட்டுருவோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 4. ஸ்டெப் 4ல வந்து என்னதுன்னா அதே மாதிரி தான் ஒரே ப்ராசஸ் தான் நம்ம திருப்பி பண்ண போறோம். அதாவது டாப் ஆஃப் த கியூல என்ன இருக்கோ அதுக்கு வந்து நம்ம அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் கண்டுபிடிச்சி அதை டிக்யூ பண்ணிட்டு ரிமைனிங் அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸை நம்ம என்ட்ரு பண்ணிக்கிட்டே வர போறோம். அது ப்ராசஸ் தான் நடக்கும். இப்போ வந்து டாப் ஆஃப் த கியூ வந்து எஸ் இருக்கு. எஸ்ஸுக்கு அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் வந்து என்னன்னா சியும் ஜியும். இப்போ இந்த சியும் ஜியும் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி எஸ்ஸை வந்து நம்ம டிக்யூ பண்ணிடுறோம். டிக்யூ பண்ணிட்டு சியும் ஜியும் என்ட்ரு பண்ணியாச்சு ரெண்டு இடத்துலையும். அதே மாதிரி அதை வந்து விசிட்டட்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், எந்த ஆர்டர்ல வந்து நம்ம கியூ ஸ்டேட்டஸ்குள்ள என்ட்ரு பண்ணணும் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஏன் ஜி என்ட்ரு பண்ணாம சி என்ட்ரு பண்ணியிருக்கோம் அப்படின்னு டவுட் வரலாம். அது எதனாலனா இதை வந்து நம்ம ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ஸ்ல தான் என்ட்ரு பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ அதனால தான் இங்கே வந்து நம்ம சியை ஃபர்ஸ்ட் என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜி வந்து என்ட்ரு பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல வந்து நம்ம கியூ ஸ்டேட்டஸ்ல டாப் ஆஃப் த கியூ பார்க்கும். சி இருக்கு. சியோட அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா டிஎன்இ. ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி சியை வந்து நம்ம டிக்யூ பண்ணிடுறோம். டிக்யூ பண்ணிட்டு டிஎன்இயை அவுட்புட் சீக்வன்ஸ்லையும் கியூ ஸ்டேட்டஸ்லையும் என்ட்ரு பண்ணியாச்சு. அதே மாதிரி அதை வந்து விசிட்டர்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. ஸ்டெப் 6ல கியூ ஸ்டேட்டஸ்ல டாப் ஆஃப் த கியூ ஜி இருக்கு. ஜிக்கு அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் என்னதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹச் மட்டும்தான் இருக்கு. எஸ் இருக்கு, ஆனால் ஆல்ரெடி விசிட்டடா இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஹெச்சை மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஜியை வந்து இப்போ நம்ம டிக்யூ பண்ணிட்டு ஹெச்சை மட்டும் ரெண்டு இடத்துலையும் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணிட்டு அதை வந்து விசிட்டர்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் டாப் ஆஃப் த கியூவில் டி இருக்கு. டிக்கு அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ அதை வந்து சிம்பிளாக டிக்யூ மட்டும் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ ஸ்டெப் 8ல வந்து பார்க்கும்போது டாப் ஆஃப் த கியூவில் இ இருக்கு. இதுக்கு இயோட அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் என்னதுலன்னா எஃப் ஹெச் சி 3 இது இருக்கு. ஆனால் இதில் சியும் ஹெச்சும் விசிட்டருங்கிறதுனால எஃப் மட்டும் நம்ம என்கியூ பண்ண போகிறோம். என்கியூ பண்ணுறதுக்கு முன்னாடி இயை வந்து நம்ம டிக்யூ பண்ணி விட்டுட்டு எஃப் வந்து கியூ ஸ்டேட்டஸ்லையும் அவுட்புட் சீக்வன்ஸ்லையும் என்ட்ரு பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் ஸ்டெப் 9. இப்போ டாப் ஆஃப் த கியூல ஹெச் இருக்கு. ஹெச்சோட அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே விசிட்டடாக இருக்கு. ஸோ அதை மட்டும் நம்ம டிக்யூ பண்ணி விட்டுருதோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 10. இப்போ கியூ ஸ்டேட்டஸில் டாப் ஆஃப் த கியூ வந்து எஃப் மட்டும்தான் இருக்கு. எஃப்க்கு அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எதுவுமே இல்லை, அதே மாதிரி எல்லாமே விசிட்டடாக இருக்கு. ஸோ எஃப்ஐ மட்டும் நம்ம டிக்யூ பண்ணி விட்டுருதோம். ஒன்ஸ் இந்த வந்து ஒரு கியூ வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லா ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணிடணும். அதை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நம்ம அவுட்புட் சீக்வன்ஸை பார்க்குறோம். இந்த சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க அவுட்புட். இப்போ வந்து நம்ம ஏ வந்து கரண்ட் ஒர்க்கிங் நோடா வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. சப்போஸ் நம்ம பிஏ வந்து கரண்ட் ஒர்க்கிங் நோடா வச்சு பண்ணியிருந்தோம்னா அப்போ வேற ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி தான் எஸ்சி ஒவ்வொரு கரண்ட் ஒர்க்கிங் நோடு வச்சு செய்யும் போதும் நம்மளுக்கு ஒவ்வொரு விதமான சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கும். அதனால தான் இதுக்கு நம்ம வந்து நம்பர் ஆஃப் பாசிபிள் வேஸில் வந்து சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா, நம்ம இவ்வளோ நேரம் சால்வ் பண்ணது தான் ஒரு அல்காரிதமாக எழுத போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்ம ஒரு கரண்ட் ஒர்க்கிங் நோடு இல்லை ரூட் நோடை வந்து கியூவில் என்ட்ரு பண்ணோம்ல, அதை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் என்னதுன்னா, நம்ம கியூ வந்து எம்டியா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒருவேளை கியூ வந்து எம்டியா ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராசஸை வந்து நம்ம டெர்மினேட் பண்ணிடணும். அப்படி கியூ வந்து எம்டியா இல்லைன்னா அந்த ப்ராசஸ் வந்து நம்ம திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இங்கே வந்து ஒரு வைல் கண்டிஷன் கொடுத்து அந்த ப்ராசஸ் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, இப்போ டாப் ஆஃப் த கியூவில் இருக்க நோடுக்கு வந்து நம்ம அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணோம்ல, அதை தான் இங்கே தேர்ட் பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. அப்படியே அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸை ஃபைண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து நம்ம கியூவிலையும் அவுட்புட் சீக்வன்ஸ்லையும் என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி ஃபோர்த்து பாயிண்ட் என்னதுன்னா, நம்ம கண்டுபிடிச்ச அட்ஜசன்ட் அன்விசிட்டட் நோட்ஸை அவுட்புட் சீக்வன்ஸ்லையும் கியூ ஸ்டேட்டஸ்குள்ளேயும் என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடி கரண்ட் ஒர்க்கிங் நோட வந்து டிக்யூ பண்ணி விட்டோம்ல, அதை தான் இங்கே ஃபோர்த்து பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த்து பாயிண்ட் வந்து என்னதுன்னா, இந்த டிக்யூ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டாப் ஆஃப் த கியூவில் என்னது இருக்கோ அதை தானே கரண்ட் ஒர்க்கிங் நோட எடுத்து நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதை தான் ஃபிஃப்த் ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த ப்ராசஸ் எப்போ முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். கியூ வந்து எம்டி ஆயிடுச்சுன்னா அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எவல்யூஷன். இந்த பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம எவல்யூவேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா கம்ப்ளீட்னஸ். இது வந்து கம்ப்ளீட்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இது வந்து சொல்யூஷன் கொடுக்கு. ஸோ இந்த பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச்சுங்கிறது வந்து நம்ம கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்டிமலிட்டி. இது வந்து ஆப்டிமல் சொல்யூஷன் கொடுக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா எப்போ இந்த பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச்சோட நோட்ஸ் எல்லாத்துக்கும் சேம் வெயிட்டேஜ் இருக்கும் அப்போ மட்டும்தான் இதுக்கு வந்து நம்ம ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இந்த பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச்சை பொறுத்தவரை என்னன்னா இந்த கிராஃப் வந்து எவ்வளோ பெருசாக இருக்கோ அதை பொறுத்து தான் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி வந்து வேரி ஆகும். சப்போஸ் ஒரு கிராஃப் வந்து குட்டியாக இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு கம்மி டைம் எடுக்கும். அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் எடுக்கும். அதே மாதிரி ஒரு கிராஃப் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதோட டைமும் ரொம்ப அதிகமாக எடுக்கும், ஸ்பேஸும் ரொம்ப அதிகமாக எடுக்கும். நெக்ஸ்ட் இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து ஃபைன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா ஆர்டர் ஆஃப் பி பவர் டி. இல்லை பிக்கு என்ன மீனிங்னா பிரான்ச்சிங் ஃபேக்டர், அதாவது எவ்வளோ நோட்ஸ் இருக்குங்கிறத சொல்கிறது தான் பி. அதே மாதிரி இதில் டி வந்து என்னன்னா டெப்த் ஆஃப் சர்ச் ட்ரீ, அதாவது ஒரு ட்ரீல வந்து எவ்வளோ பிரான்ச்சஸ் போகுது எவ்வளோ லெவல்ஸாக இருக்குங்கிறத வந்து சொல்கிறது தான் இந்த டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதோட நம்மளோட பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்சை அடுத்து வர வீடியோஸில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.